மாஸ்க் கவின் நடிச்சிருக்காரு. கவின் கிஸ் நடிச்சிருந்தார். நல்ல படம். நம்ம டான்ஸர் சதீஷ் அவர் எடுத்திருந்தார். பட் அது டைட்டில் இதெல்லாம் கரெக்டாக ரீச் ஆகாதங்காட்டிக்கு ஒரு மாதிரி எப்படி சொல்கிறது, அதோட ரீச் கொஞ்சம் கம்மியாகிடுது. ரொம்ப அன்ஃபார்ச்சுனேட். ஆனால் நல்ல படம். மாஸ்க் வந்து பார்த்திங்கன்னா டைட்டில் எல்லாமே கரெக்டாக இருக்குது. வெற்றிமாறன் ப்ரெசென்ட் பண்ணுறாரு. உள்ள நெல்சன் வந்து பார்த்திங்கன்னா வாய்ஸ் கொடுத்துருக்காரு. ரோலாகவே கவினுக்கு வந்து செம சேலஞ்சிங்கான ஒரு ரோல். நான் கெட்டவன் தான், ஆனால் எச்ச கிடையாது அப்படிங்குவார். ரெண்டுக்குமான வித்தியாசம் இருக்குல்ல. ரொம்ப ப்ராக்டிக்கலாக சொல்லுவார். என்னன்னா எல்லாரும் மாதிரியும் நான் கிரே தான். எல்லாருமே யாருமே பியூர் ஒயிட் ப்ராப்பர் அப்படின்னு சொல்ல முடியாது. காசு பண்ண ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்ததுன்னா ஒரு சின்ன விஷயங்கள் சட்டத்துக்கு தாண்டி கிடையாது. பட் ஒரு மாதிரி மர்க்கியான சைடில் காசு பண்ணுறதுங்கிறது நம்ம 100 பேர்த்தில் 99 பேர் பண்ணுற ஒரு மேட்ரு. அந்த கேரக்டரை ரெப்ரசன்ட் பண்ணுறதா கவின் வந்து அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக பண்ணியிருக்காரு. காசு முக்கியம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறத வந்து ரொம்ப மெசேஜாக சொல்லாமல் அதை அப்படியே வாழ்ந்து காட்டியிருக்காரு. படத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு தகப்பனாகவும் நடிச்சிருக்கார். ஒரு குட்டி பொண்ணோட ஒரு தகப்பனாகவும் நடிச்சிருக்காரு. அதுக்கெல்லாம் ஒரு பெரிய எப்படி சொல்கிறது, ஒரு துணிச்சல் வேணும். ஏன்னா வளர்ந்து வர ஹீரோ, யங் ஹீரோ அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா இப்படி தான் நடிக்கணும் அப்படின்ட்டுலாம் இருக்கும். அந்த ஸ்டீரியோ டைப் எல்லாமே கவின் வந்து பிரேக் பண்ணுறாரு. அது ரொம்ப இம்பார்ட்டண்ட். கவின் வளர்றதுங்கிறது ஒன்றுமே இல்லை. ஒரு சாதாரண சீரியல்லேருந்து வந்து ஜம்ப் ஆகி ஒரு பிக் பாஸில் பேர் வாங்கி அப்புறம் ஒரு ஆர்டிஸ்ட் ஆகி இங்கே வளர்றது இருக்குல்ல, பெரிய பேக்ரவுண்ட்லாம் இல்லாமல் அது சினிமா வளரக்கூடாது. அது ஒரு பிரச்சனை இருக்குது. நீங்கள் தோக்கிற வரைக்கும் பார்த்தீங்கன்னா தோல் கொடுத்துட்டே இருப்பாங்க. தம்பி பரவாயில்லையே பாங்குவாங்க. ஜெயிச்சுன்னு பஞ்சாயத்து வந்துடும். ஜெயிக்கிறானா என்னது என் மார்க்கெட்டுக்கு போட்டியாக வரான்னு ஏதாவது ஒரு பின்னாடி ஒரு சதி வேலை நடக்க ஆரம்பிக்கும். பட் அதை தாண்டி கவின் வந்துட்டு இருக்கிற அப்படி பெரிய விஷயம். இந்த மாஸ்க் பொறுத்த வரைக்கும் ஆண்ட்ரியாவுக்கு சரியான ஒரு ரோலுங்க. என்ன ரோல் அந்த ஒரு என்ஜிஓட ஹெட் மாதிரி அந்த பொண்ணுக்கு. அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டீப்பான பல ஷேட்ஸ் எல்லாம் இருக்கும். கிரே, ரெட்டு அப்படின்ட்டு வந்து பல ஷேட்ஸ் இருக்கும். பயமாக இருக்கும் அவங்கள பார்த்தா. ஐயோ இவங்க எதாவது பண்ணுறாங்கடா நம்மளே அப்படிங்கிற ஒரு பயம் இருக்கும். அந்த அளவுக்கு ஒரு மெனசிங்கான ஒரு ரோல் ஆண்ட்ரியா பண்ணியிருக்காங்க. வாழ்த்துக்கள். அது உண்மையாலுமே எனக்கு தெரிஞ்சு வட சென்னைக்கு அப்புறம் நம்ம ரொம்ப பார்த்து மிரண்ட ரோல் இது அப்படின்னு சொல்லலாம். இவங்க போய் ஒரு 50 பேரை கொலை பண்ணுவாங்கன்னா நம்புவோம். நம்ம இந்த பொண்ணு பண்ணிட்டுட்டாடே எப்பா அப்படின்னு நம்ம நம்புவோம். அப்படி ஒரு ப்ரெசன்ட் பண்ணியிருந்தாங்க. சின்ன சின்ன கேரக்டர்ஸ் கூட, பேட்டரின்னு ஒரு கேரக்டர் வரும், சின்ன சின்ன சார்லி சார் வந்து ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காரு. எந்த கேரக்டருமே வேஸ்டட் கேரக்டர் அப்படின்னு வந்து நம்ம சொல்லிடவே முடியாது. விக்ரமன் அசோக் அவர் தான் வந்து இந்த படத்துடைய இயக்குனர். அவருக்கு என்னென்னா அந்த சமூகத்து மேலே சரியான கோபம் மனுஷனுக்கு. இப்போ நமக்கு தோணும்ல, இப்போ திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஷாப்பிங் மாலில் வந்து குழந்தைகளை வந்து தரன்னு கையை பிடிச்சி எடுத்துகிட்டு போகும்போது பிடிச்சி ஒரு அப்பா அப்பிடலாமான்னு தோணும். எதுக்குடா ஏன்டா இப்படி பண்ணுறீங்க, ஒரு குழந்தையை பெற்றுட்டு பாவம் ஏன்டா பாடாப்படுது, இந்த கோவம் இருக்கும். ஏதாவது ஒரு இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா சம்மந்தமே இல்லாததுக்கு முண்டி அடிச்சுக்கிட்டு, இப்போ கோயிலில் போய் சாமி நிம்மதியாக கும்பிட்றது தான் போவீங்க. ஆனால் அதில் போய் பார்த்தீங்கன்னா சண்டை போட்டுருப்பாங்க. போய் சண்டை அப்போ எதுக்கு தான்டா கோயிலுக்கு வந்தீங்க அப்படின்னு அந்த கோவம் இருக்கும்ல. நம்ம எல்லாத்துக்குமே அந்த சமூக கோவம் இருக்குல்ல. அதை வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக ப்ரெசென்ட் பண்ணியிருக்காரு அவர். அதுவும் ஒரு சூப்பர் மார்க்கெட் சீன் ஒன்று வரும். அதில் நம்ம எல்லாத்தோட ரெப்ரசன்டேஷன்னா அந்த இது ஃபஸ்ட் இடத்துலேயே பார்த்தீங்கன்னா போங்க போய் உங்களுக்கு என்ன வேணால் எடுத்துக்கங்க அப்படின்னு சொல்கிறப்ப எவனும் போக மாட்டான். அதுக்கப்புறம் ஒன்று சொல்லுவார், தம்பி சிசிடிவியெல்லாம் ஆஃபாக இருக்குது இப்போ போங்க அப்படின்னு ஒருத்தன் பறப்பான். ஸோ எல்லாருமே என்னென்னா நல்லவன் கெட்டவங்கிறது இந்த வாய்ப்புகளை பொறுத்து தான் நல்லவன் கெட்டவனே இருக்குது. அதை வந்து ரொம்ப சூப்பராக ப்ரெசென்ட் பண்ணியிருந்தார். இன்னொன்று எல்லா கேரக்டருமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப யதார்த்தத்துக்கு பக்கத்தில் இருந்துச்சு. எந்த கேரக்டருமே இந்த புனிதன் கேரக்டர் எதுவுமே கிடையாது. அது எதுவுமே இல்லை. எல்லாமே கிரேயிஷ், ஒரு கிரேயிஷ் ஷேடு ஒன்று வந்துக்கிட்டே இருக்கும். எல்லா கேரக்டர்லேயுமே கொஞ்சம் அந்த கிரேயிஷ் ஷேட் இருக்கும். அதே மாதிரி கவின் வந்து ஹெல்மெட் வாங்க போவார். அது என்னென்னு போய் படத்தில் போய் பாருங்க. ஆனால் ரவுஸாக இருக்குது. அந்த சீக்வன்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா செம்ம ரவுஸாக ஒரு மாதிரி செமையாக பண்ணியிருந்தார். பட் இதை தாண்டி நான் என்ன நினச்சா, சரி ஒரு மணி ஹீஸ்ட் போல் ஒரு மாதிரி ஃபேண்டஸியாக ஒன்று எடுக்கிறாங்க அப்படின்னு நினச்சா, அதுக்கப்புறம் தான் தெரியுது என்னென்னா இது இயக்குனரோட உண்மை கதை. செகண்ட் ஹாஃபில் வர நிறைய மேட்ரு வந்து அவரோட லைஃப்பில் ஹீ இஸ் ஒன் ஆஃப் த அஃபெக்டட் பர்சன் அப்படிங்கிறப்ப தான் நமக்கு வந்து பலார்னு அறையுது. இந்த அதிகாரம் நினச்சா ஒருத்தனை என்ன பண்ணும் அப்படிங்கிறது அது அப்போ தான் புரிய ஆரம்பிக்குது. இந்த நெட்வொர்க் அப்படிங்கிறது என்ன பண்ணும் அப்படிங்கிறத வந்து அவர் அந்த கோவத்தில் தான் அந்த படம் எடுத்திருக்காரு அப்படிங்கிறது நமக்கு புரியுது. அந்த உண்மை தெரிஞ்சதுக்கப்புறம் இன்னும் அவர் மேலே நமக்கு மதிப்பு தான் கொடுத்துங்க. சரி என்னடா படத்தில் நெகட்டிவே இல்லை அப்படின்னா பிரச்சனைகள் என்னென்னா டூ மச் டயலாக்ஸ், டூ மெனி சீன்ஸ். ஐ மீன் ரொம்ப ரொம்ப பேக்டாக சில இடங்களில் ரொம்ப நிறையா இருக்கிற ஒரு ஃபீலிங் இருக்குது.
அது ஒரு பிரச்சனை, இந்த படத்தில் வந்து ஒரு பிரச்சனை. பட் அதை தாண்டி பெரிய மைனஸ் எல்லாம் பார்க்குறக்கு ஒன்றுமே இல்லைங்க. அவங்க ஓபி அடிச்செல்லாம் படம் எடுக்கலைங்க. உறுதியாக நம்மளால சொல்ல முடியும். ஒவ்வொரு சீனும் ஒவ்வொரு ஷாட்டும் பார்த்து பார்த்து எவ்வளோ பெஸ்ட்டாக பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு தான் வந்து பண்ணியிருக்காங்க. கவினுக்கு அகெயின் ஒரு நல்ல சாலிடான ப்ராஜெக்ட் இது. போங்க, இந்த மாதிரி படங்கள் போய் அகெயின் திருப்பி சொல்கிறேன், கஷ்டம். தேட்டருக்கு போய் பார்க்குறது அப்படிங்கிறது அவ்வளோ ஈஸி கிடையாது. நீங்கள் வந்து அவ்வளோ செலவுகள் இருக்குது. பட் அதை தாண்டி உங்கள்கிட்ட காசு இருந்ததுன்னா கண்டிப்பாக தேட்டருக்கு போய் உட்காந்து பார்த்து ஆதரிங்க. நிச்சயமாக நிறைய சீன்ஸ் நீங்கள் வந்து ரிலேட் பண்ணிக்கிற அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கும். மீண்டும் ஒரு விமர்சனம், முன்னோட்டம் இல்லாட்டி வீடியோவுடன் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம்.